ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம நம்மளோட இதான் ஃபர்ஸ்ட் செஷன், அந்த கோட் ரிவ்யூ, டெவ் டாக் அதோடைய கோட் ரிவ்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணுறோம்னா தங்கையனார். ஸோ தங்கையனார் எனக்கு எப்படி தெரியும்னாக்கா, ஸோ யூஸ்வலாக எவ்ரி சண்டே ஈவினிங்ஸ் வந்து காஞ்சிலக் மீட்டிங்ஸ் நடக்கும். ஸோ அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ அதில் அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு தங்கையனார் தெரியும். ஸோ இப்போ அவங்க கரெக்டாக ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஸோ இதுதான் அவங்களுடைய ஒரு பிளாக் ஃப்ளோ. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து ஒரு இமேக்ஸ் வெரியன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இமேக்ஸ் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ நீங்கள் டேரெக்டாக அவங்கள பிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய பிளாக் லிங்க்ஸ். இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ யூ கேன் செக் இட் அவுட். ஸோ இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னாக்கா, ஒன் ஆஃப் தி டூல் அவங்க கிரியேட் பண்ணது. ஓகே, ஸோ பேசேஜ் வெப் யூஐன்ட்டு. ஸோ இந்த டூல் பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டூல் வந்து ஏன் அவங்க கிரியேட் பண்ணாங்க, அண்ட் தென் இதனுடைய மோட்டிவேஷன் என்ன, ஸோ இது எதை சால்வ் பண்ணுது, ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் வி வில் ஹேவ் ஒரு கோட் வாக் த்ரூ மாதிரி போயிட்டு இது என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு நம்ம கொண்டு போகலாம். ஓகே, ஸோ தங்கையனார், லைக் உங்களோட இன்ட்ரோ ஒன்று கொடுத்துக்கோங்க. நம்ம அதுலேருந்து கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தங்கையனார். ஸோ அப்புறம் வந்து இன்டர்நெட்ல இன்னொரு பேரும் நான் வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், கோல்ட் அயன் அப்படின்ட்டு. ஸோ என்னன்னா, ஸோ நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து டக்குன்னு என்னோட நேம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால கோல்டுன்னு சொல்லிட்டு, ஸோ அதுல இருந்து வந்ததுதான். ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுல நான் லினக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கப்ப தான் நான் இந்த கம்யூனிட்டி வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ இதுல இருந்து நானும் நிறைய கத்துக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதையும் ஷேர் பண்றேன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். மேபி பாசேஜ் வந்து அதுல ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட். நம்ம அதை பத்தி கொஞ்சம் வந்து பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி. ஓகே, ஸோ இந்த டூல் இது ஆல்ரெடி ஒரு பேக் அண்ட் ஸ்டேபிளான இருக்கிற ஒரு டூல் தானே. ஸோ இப்போ லினக்ஸில் பாஸ்ன்னு சொல்லிட்டு பாஸ்வேர்ட் மேனேஜர் இருக்குது, அதே மாதிரி பாசேஜ் அதோடைய ஃபோர்க் இருக்கு. ஸோ இது நீங்கள் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? ஓகே, ஸோ நான் வந்து என்னன்னா, ஒரு செல்ஃப் ஹோஸ்டிங் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேபி நீங்களும் ஒன் ஆஃப் த கொலாபரேட்டர் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல, ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நம்பர் ஆஃப் என்ன சொல்றது, தேவைப்படுற டூல்ஸ் ஒரு பர்சனல் யூஸருக்கு. ஸோ அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்க வச்சிருக்க ரொம்ப ரொம்ப பழைய மிஷின்ல கூட ரன் பண்ண முடியணும். எக்ஸாம்பிள் வந்து உங்களோட கேலண்டர்ஸ், உங்களோட இமெயில்ஸ், ஸோ பாஸ்வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டூல்ஸா வந்து ரன் பண்ணணும் அப்படின்றதுதான் என்னோட இது. ஸோ அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நான் வந்து ரொம்ப சர்ச் பண்ணி கேதர் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். ஸோ அது என்னோட ஜிட்டப்ல இருக்கும். ஸோ அதுல பார்த்துட்டு இருக்கப்ப பாஸ் வந்து எனக்கு வந்து மோர் ஆர் லெஸ் சாட்டிஸ்ஃபைடு தான். பட் வந்து ஒரு நான் டெக்னிக்கல் யூசரா இருக்கட்டும், இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து அந்த செல்ஃப் ஹோஸ்டிங் ப்ராஜெக்ட் வந்து என்னோட ஃபேமிலியில ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை, கமாண்ட் லைன்ல நான் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். பட் நான் வந்து அதே இது வந்து என்னோட சிப்ளிங்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருந்தாதான் நல்லா இருக்கும். அதே சமயம் எனக்கு வந்து என்னன்னா, ஸோ அந்த மெயின்டைன் பண்ற இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும்ன்ற மாதிரி நான் பார்ப்பேன். அதனாலதான் நான் இந்த ஸ்மால் டூல்ஸை யூஸ் பண்றது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்றது அது ஒரு பெரிய இதுனா, அதை ஓவர் த பீரியட் மெயின்டைன் பண்றதுன்றது அது ஒரு பெரிய விஷயம். மேபி நம்ம அதை ஃபியூச்சர்ல இந்த டாக்லயே நம்ம பேசுறப்ப நான் அதை சொல்றேன். ஸோ ஏன் வந்து நம்ம இந்த ஸ்டாக் பண்ணோம் அந்த மாதிரிலாம். ஸோ அதனாலதான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி ஒரு பர்சனல் மேனேஜ்மெண்ட்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான நிறைய விஷயத்த வந்து ட்ராக் பண்ணணும், இல்ல எல்லாத்தையும் நீங்க போட்டு வைக்கணும். இப்ப நீங்க கூகுள் கேலண்டர் அது மாதிரி யூஸ் பண்றீங்க. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றதுதான் அந்த எக்ஸ்ப்ளோரேஷன்ல தான் ஸ்டார்ட் பண்ணது. இது ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ பாசேஜ்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஸோ அது வந்து பாஸோடைய ஒரு ஃபோர்க். அதுல ஏஜ்னு சொல்லிட்டு இன்னொரு என்கிரிப்ஷன் மாதிரி யூஸ் பண்றாங்க. பட் நார்மலாவே பாஸ்ல ஜிபிஜி என்கிரிப்ஷன் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ நார்மல் பாஸுக்கும் இந்த பாஸ் பிளஸ் ஏஜ் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எனக்கு என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இதுல எனக்கு கிடைக்க போகுது? ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா, என் ப்ராஜெக்ட் வந்து பாஸோட வெப் இன்டர்ஃபேஸ் எழுதுறது தான் ப்ராஜெக்ட்.
ஸோ நான் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு வந்து பாஸ்ல வந்து ஒரு ரோட் பிளாக் வந்து ஹிட் பண்ணேன். ஸோ ஜிபிஜினால. ஸோ இப்போ ஜிபிஜி கீயை வந்து நீங்க டீக்ரிப்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா பின் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அந்த பின் என்ட்ரி ப்ரோக்ராம் வச்சு தான் நீங்க அந்த பிரைவேட் ஸோ என்ன பண்ணலாம்னா ஒரு கீ ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த கீ வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னா நீங்க ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஆமா. அப்பதான் அந்த பாஸ்வேர்ட் டீக்ரிப்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நான் என்னன்னா இந்த பின் என்ட்ரி ப்ரோக்ராம் மூலமா தான் நீங்க அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுக்க முடியும். கொடுத்தாதான் அந்த ஜேபிஜிக்கு வந்து இதாகும். ஸோ இதை வந்து என்னால பேக் எண்டில் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த 2 days எடுத்திருந்தேன் அப்படின்னா இது ஃபிகர் அவுட் பண்றதுக்கே எனக்கு ஒரு 1.5 days வந்து போயிருக்கும். ஏன்னா பின் என்ட்ரி பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி என்னன்னா என்னால டைனமிக்கா கொடுக்க முடியுமான்ற மாதிரி நான் பார்த்தப்ப அந்த டயத்துல எனக்கு எதுவும் இல்லை. மேபி நான் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கப்பதான் இது கண்டுபிடிச்சேன். ஏஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு என்கிரிப்ஷன் அல்காரிதம் இருக்கு, பாசேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு அப்படின்னோடனே ஸோ பாசேஜ் டூல் வந்து என்னன்னா இப்ப இருக்க லேட்டஸ்ட் அதே மாதிரி ஜிபிஜி பத்தி நான் ஒரு சில ஆர்டிகல்ஸும் நான் படிச்சேன். ஸோ படிச்சப்ப ஜிபிஜி வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ அப்படின்னு அந்த ஒரு காரணமும் இருக்கு. ஸோ அதனால ஜிபிஜி சூஸ் பண்ணாத காரணம். ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாப்புலரா ஆயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக வந்து இதுக்கு ரஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனும் இருந்துச்சு. ஸோ அப்படின்றப்ப இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப சிம்பிளாவும் இருந்துச்சு. ஏன்னா ஜிபிஜி வந்து நீங்க யூசர் மேனுவல் பார்த்தா தெரியும். அதுல நிறைய வந்து பண்ணலாம். பட் ஃபார் அ பிகினர் வந்து அது ஓவர்லி காம்ப்ளிகேட்டட். ஸோ நிறைய விஷயம் இருக்கும், எக்ஸ்பிரேஷன் அது இதுன்ட்டு. ஸோ நான் பாக்குறப்ப ஏஜ் ரொம்ப சிம்பிளா இருந்தனால மேபி நான் இது ஹேக்கத்தான்றனால ஒரு டீம் போய் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ டீமா பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப ஏஜ் வந்து என்னால ஈஸியா வந்து சொல்லி கொடுத்துட முடியும். ஜிபிஜி வந்து என்னால ஈஸியாவும் சொல்லி கொடுக்க முடியாது. ஸோ மேபி அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி போயிட்டு இருந்தனால ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டா ஃபிட் ஆச்சு. ஓகே, இதை வச்சு நம்ம ஒரு 2 days ஒரு ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப் வந்து பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் பாசேஜ் வந்து சூஸ் பண்ணேன். அதுவும் இல்லாம இன்னொரு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பாசேஜோட அந்த செல் ஸ்கிரிப்ட். ஏன்னா நான் பாஸோட செல் ஸ்கிரிப்ட் பார்த்திருக்கேன். அது பாத்தீங்கன்னா ஒரு 1000 lines கிட்ட இருக்கும், செம பெருசு. பட் பாசேஜ் பாக்குறப்ப அந்த செல் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 200 to 300 lines தான் இருந்துச்சு. ஸோ அப்படின்றப்ப அந்த ஆத்தர் வந்து ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாருன்னா நானே போய் செல் ஸ்கிரிப்ட்ல ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால அது ஒரு ரீசன் நான் பாசேஜ் சூஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக இப்போ தங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ ஜிபிஜி கீ இருக்குங்க இல்லையா? ஸோ இதை நம்ம ஜென்ரேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இத்தனை கேள்விகள் கேட்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம நான் எக்ஸ்பிரேஷன் வேணும் கூட நம்ம செட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட ஒரு பாஸ்வேர்ட்ஸ் கேட்கும். ஸோ இதுதான் ஒரு மாஸ்டர் பாஸ்வேர்டு மாதிரி. ஸோ இதை வச்சுட்டு தான் நீங்கள் மற்ற இதெல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கீ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 1 2 3 4 5 கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்துட்ட பிறகு எனக்கு இங்கே ஒரு கீ கிடைக்கும். இந்த கீயை வச்சு தான் நான் திரும்பி நான் வந்து பாஸ்க்கு ஒரு யூனிட் கொடுத்துட்டு நான் அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாஸில் அதுக்கப்புறமா நான் எந்த பாஸ்வேர்ட் நான் போட்டாலும் அது இதை வச்சு தான் உங்களுக்கு என்கிரிப்ட் பண்ணியும் டீக்ரிப்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் அவங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு பின் என்ட்ரி மூலியமாக பண்ணுறது வந்து இட்ஸ் கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு கீ இருந்துச்சு, நீங்கள் அது போட்டிங்கன்னா ஃபைன். பட் ஆனால் நியூவாக போடும்போது இட்ஸ் கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ். ஸோ அதனால இது இப்படியா இருக்கு. ஃபைன். ஸோ பட் ஆனால் இப்போ தங்கம் இப்போ நீங்கள் நார்மலாக இந்த பாஸ்லயே நீங்கள் வந்து கிட்லாம் இனிஷியலைஸ் பண்ணி நீங்கள் அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி பாசேஜ்லையும் பண்ண முடியுங்களா? தாராளமா பண்ணலாம். ஓகே. ஸோ அப்போ கீஸ் எப்படி ஷேர் பண்ணுவீங்க? ஸோ கீ ஷேர் பண்றது பாத்தீங்கன்னா அது வந்து இப்போ ஏஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏஜுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் என்னோட ரெப்போல. ஸோ அந்த கமாண்ட் போட்டிங்கனாலே அது கீஜன் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஓகே. ஸோ ஒரே கீ தான் இருக்குங்களா அப்போ? ஸோ இப்போ வந்து ஏஜ்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் மிஸ் பண்ணேன். மேபி அந்த விஷயம் என்னென்ன அப்படின்னா நீங்க ஏஜ் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பப்ளிக் பிரைவேட் கீ பேர் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல வந்து கிரியேட் பண்ணிடும். ஓகே. பட் வந்து ஜிபிஜில இருக்க ஒரு விஷயம் வந்து நான் அதுல மிஸ் பண்ணது என்னன்னா நம்மகிட்ட வந்து அந்த பாஸ் ஃப்ரேஸ் வந்து கேட்கும். ஸோ அந்த
அந்த ஃப்ரேஸ் இருந்தாதான் அது வந்து என்கிரிப்டோ இல்ல சாரி டீகிரிப்டோ ஏதோ பண்ண முடியும், என்கிரிப்டோ பண்ண முடியும். பட் வந்து பாசேஜ் கேஸ்ல நீங்க அந்த கீ ஃபைல் இருந்தா போதும், நீங்க என்கிரிப்ட் டீகிரிப்ட் பண்ணலாம். ஓகே. அது ரொம்ப சிம்பிள் ஆயிருச்சு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, மேபி மிஸ் பண்றேன். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நாங்க ஒரு கான்செப்ட் யோசிச்சிருந்தோம். என்ன என்னன்னா பாசேஜால ரெண்டு ரெண்டு விஷயம் பண்ண முடியும். ஒன்னு வந்து ஏசிமெட்ரிக் அல்காரிதம். அது வந்து என்னன்னா பப்ளிக் பிரைவேட் கீ பேரு. ஸோ என்னன்னா பப்ளிக் கீ வச்சு என்கிரிப்ட் பண்றது, பிரைவேட் கீ வச்சு இது பண்றது. சாரி, மேபி தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். பப்ளிக் கீ வச்சு என்கிரிப்ட் பண்றோம், பிரைவேட் கீ வச்சு டீகிரிப்ட் பண்றோம். தென் வந்து இன்னொரு இது வந்து என்னன்னா சிமெட்ரிக்காவும் அதால ஒர்க் பண்ண முடியும். ஸோ சிமெட்ரிக் கேஸ்ல நீங்க வந்து பாஸ் ஃப்ரேஸ் வந்து கொடுக்கணும். ஸோ பாஸ் ஃப்ரேஸ் கொடுத்தோடனே அது வந்து என்கிரிப்ட் பண்ணும், திருப்பி அதே கீ கொடுத்தீங்கன்னா டீகிரிப்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து என்ன யோசிச்சிருந்தோம் அப்படின்னா, பப்ளிக் கீயை வந்து நாங்க தொட போறது இல்ல, பிரைவேட் கீயை மட்டும் நாங்க வந்து என்கிரிப்ட் பண்ணிடலாம் ஒரு கஸ்டம் பாஸ் ஃப்ரேஸ் வச்சு, ஏஜை வச்சு என்கிரிப்ட் பண்ணிடலாம் அப்படின்றதான் பிளான். ஸோ ஒன்ஸ் அதை அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா டீகிரிப்ட் பண்றப்ப ஸோ அவன்கிட்ட கீ ஃபைல் இருந்தாலும் அவனால பண்ண முடியாது. நான் கொடுத்த அந்த பாஸ் ஃப்ரேஸ் வந்து யூசர் வந்து கொடுப்பான். எப்படின்னா நம்ம வெப் பேஜ் கிரியேட் பண்ணிருக்கனால யூசர் கொடுக்குறப்ப அந்த பாஸ் ஃப்ரேஸ் வச்சு டீகிரிப்ட் பண்ணுவோம். டீகிரிப்ட் பண்ணோடனே அந்த பாஸ் ஃப்ரேஸ் வந்து போயிடும். ஓகே, ஃபைன் ஃபைன். ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் அந்த மாதிரி நாங்க சால்வ் பண்ணலாம்னு வச்சிருந்தோம். ஓகே, நைஸ். ஸோ ஐ மீன் நவ் இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ ஏன் பாசேஜ் அண்ட் தென் ஏன் ஜிபிஜி யூஸ் பண்ணல, அண்ட் ஐ மீன் அதில் கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ் இருக்கு, என்ட்ரிஸ்லாம் இருக்கு. ஸோ அது இங்கே கொண்டு வரதே இன்னும் கொஞ்சம் கஷ்டம். சப் ப்ராசஸில் இன்னும் கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இதுவே பெட்டர். ஓகே, ஃபைன். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்து நான் இன்னொன்று ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மெயினாக இருக்கிற ஏபிஐஸ், அதாவது உங்களுடைய ரெப்போவில் இருக்கிறது வந்து இதெல்லாம் தான். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஷேர். ஓகே, ஸோ மெயினாக இருக்கிற உங்களுடைய இது நீங்கள் ஆக்சுவலாக எந்த டெக்ஸ்ட் ஸ்டாக்ல பண்ணியிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏபிஐ, HTMX, ஸோ டாக் ஃபைலும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஏபிஐ அண்ட் HTMX, ஸோ அண்ட் தென் ஜிஞ்சர் டெம்ப்ளேட்ஸ். ஸோ இதுதான் உங்களுடைய ஒரு ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சராகவுமே இருக்கிறது இல்லையா? ஸோ பேஸில் வந்து நீங்கள் அந்த base.html ஃபைலை நீங்கள் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணிடுவீங்க. அது ஒரு HTML ரெஸ்பான்ஸாக கொடுத்துருவீங்க. அதுக்குள்ள பேஸுக்குள்ள இந்த மற்ற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே என்னால் பண்ண முடியும். என்னால் அந்த பாஸ்வேர்டை பார்க்க முடியும். பாஸ் ஆகிடுங்கிறது திருப்பி ரீஎன்டர் பண்ணுற மாதிரி. அண்ட் தென் டெலீட் வந்து இருக்கிற பாஸ்வேர்டை டெலீட் பண்ணுறது. அண்ட் தென் சர்ச் வந்து ஏதாச்சும் நம்ம தேவைப்பட்டால் நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குங்க இல்லையா? ஸோ அண்ட் தென் இப்போ நியூவுமே புதுசாக நான் ஏதாச்சும் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண போகிறேன். /new வந்து ஒரு HTML பேஜ் ரெண்டர் பண்ண போகுது. அதே மாதிரி /new பாஸ்வேர்டுங்கிறது வந்து ஒரு புதுசாக இன்னொரு பாஸ்வேர்ட் நான் இங்கே ஒரு பாத் கொடுக்க போகிறீங்க, அந்த பாத்துக்கு ஒரு போய் உட்கார போகுது இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஒரு கோத்ரூ கொடுக்க முடியுங்களா, ஒரு கோட் வாக் த்ரூ? ஓகே, கொடுக்கலாம். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் அந்த இது. ஸோ நம்மளோட ஜிட்டவு. ஸோ இதில் வந்து பேஸ் மெயின் டாட் பையில் தான் மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம மெயின் டாட் பை போயிட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து HTMX பொறுத்த வரைக்கும் எல்லாமே HTML ரெஸ்பான்ஸ் தான் அது எதிர்பார்க்கும். ஸோ அதனால் நம்ம HTML டைனமிக்காக பில்ட் பண்ணுறதுக்கு ஜிஞ்சர் டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கும். அதே மாதிரி எனக்கு என்கிட்ட ஸ்டாட்டிக் HTML இருக்கு, அதை அப்படியே நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அசட்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்க இது பண்ணியிருக்கோம். மித்தது ஃபுல்லாமே இதுதான். ஸோ என்னன்னா ஜஸ்ட் இம்போர்ட் தான். நம்ம அந்த வாக் டைரக்டரி, பாசேஜ் எக்ஸிக்யூட்லாம் நம்ம அப்புறமேல் பார்க்கலாம். ஸோ இங்கே தான் ஸோ இது எல்லாமே வருது. ஸோ அந்த ஏபிஐயோட இது எல்லாமே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து என்னன்னா, ஸோ நம்ம வெப்பேஜை லோட் பண்றாங்க. லோட் பண்ணோடனே நம்ம வந்து என்ன பண்றோம்னா டைரக்டரி எடுக்கிறோம். டைரக்டரி எடுத்துட்டு பேஸ் HTML ஃபைல்ஸ். ஸோ அந்த பேஸ் HTML ஃபைல்ஸ்ல நமக்கு இது என்னன்னா என்னென்ன பாஸ்வேர்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்கும், அந்த பாஸ்வேர்ட் ஃபைல்ஸோட டேட்டா எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோம். இந்த டேட்டா கொடுத்தோடனே அந்த பேஸ் HTML வந்து அதை ரெண்டர் பண்ணிடும். ஸோ இதுதான் கான்செப்ட் இங்க. அதை நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து இப்போ நியூ செட்டிங்ஸ் எல்லாமே இதே தான், சிமிலர் கான்செப்ட் தான்.
ஸோ இந்த இது மட்டும் ஷோ ஹைடு மட்டும் நம்ம லைட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஏன்னா அது வந்து ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ மித்தது எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஸோ என்னன்னா என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், ஸோ எந்த டைரக்டரி அப்படின்னு கொடுத்து அந்த ஃபைல் டேட்டா வந்து நம்ம கொடுத்தாலே போதும், அதுவே அந்த HTML வந்து ரெண்டர் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து அந்த பேஸ் HTML வந்து நம்ம போய் பார்க்கலாம். டெம்ப்ளேட்ஸ் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த காப்பி டு கிளிப்போர்டு வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால அந்த இது மட்டும் நம்ம போட்டிருக்கோம். மத்தபடி வேற எந்த ஸ்கிரிப்டும் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஃபோல்டர்ஸு ஃபோல்டரோட நேமு, அப்புறம் ஃபைலோட நேமு, ஸோ அந்த இது எல்லாமே ஜிஞ்சா வந்து நமக்கு இன்சர்ட் பண்ணிடும். இல்லைன்னா நீ இதை நம்ம ஒன்னொன்னா ஹார்ட் கட் பண்ணணும். ஸோ நம்ம ஜிஞ்சா இன்சர்ட் பண்றதுனால நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப் போட்டா போதும். நம்ம கொடுக்குற ஐட்டம்ஸ் வந்து ஐட்ரேட் பண்ணி அதுவே வந்து அந்த டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான் இது பேஸ். தென் வந்து ஸோ ஒரு இது வந்து இதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐட்டம் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் தான். இது வந்து ஷோ ஹைடு வந்து நம்ம இப்போ இதை பார்க்கலாம். மேபி அதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஓரளவு இப்ப லைட்டா கோடு வந்து லைட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெமோ மாதிரி நம்ம பார்த்துடலாமா? ஜாஃபர் ப்ரோ, நீங்க ஏற்கனவே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியே நம்ம அதுல காட்டிடுறீங்களா பாஸ்வேர்ட்? ஓகே, ஷூர். நான் என்னோட ஸ்கிரீனை மட்டும் இது பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து அப்படியே டாக்கரில் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ வில் ஜஸ்ட் யா. ஸோ இதுதான் அந்த பேஸ் HTML ஃபைலு. ஸோ அந்த பேஸ் HTML ஃபைலில் அந்த ஃபோல்டர், இது வந்து மேலே இருக்கிறது வந்து ஃபோல்டரு, அந்த ஃபோல்டரு அந்த ஆங்குலர் ஆரோ வந்து சப் ஃபோல்டரு பர்சனலுக்குள்ள டெமோ அப்படின்றது. ஸோ அது வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம 1 by 1 போட்டோம்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ இதுனா ஒரே லைன்ல போட்டுடலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி போட்டேன். ஓகே. அப்புறம் ஸோ கீழே இருக்க இது எல்லாத்தையும் அந்த ஜிஞ்சா தான் ரெண்டர் பண்ணும். ஸோ இந்த டேபிள் எல்லாத்தையுமே. ஸோ வந்து மித்தது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஸோ இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு கிளிக் ஹேண்ட்லர் வந்து வச்சிருப்போம். என்னன்னா ஆக்ஷன்ஸ், அந்த ஐக்கானு, அப்புறம் பக்கத்துல இருக்க காப்பி ஐக்கானு, அதெல்லாமே நமக்கு பாஸ்வேர்டு வந்து காப்பி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் டெலிட் ஐக்கான் வந்து பாஸ்வேர்டு வந்து டெலிட் பண்ணிடும். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இது வந்து நம்ம ஸ்டாக் வந்து HTMX யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ HTMX வந்து ஜஸ்ட் வந்து HTML வந்து என்ன பண்ணும்னா இன்ஜெக்ட் பண்ணி விடும், அவ்வளவுதான், டைனாமிக்கா. இதை நம்ம வந்து இது இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க டெவலப்பர் டூல்ஸ். கீழே கொண்டு வர முடியுமா இது உங்களெல்லாம்? ஓகே, நெட்வொர்க் டேப் வைக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணும். ஸோ இந்த ஏபிஐயோட ரெஸ்பான்ஸ் கீழே இருக்கு பாருங்க, கீழே ஹெட்டர்ஸ், குக்கீஸ், ரிக்வெஸ்ட். ஓகே ஓகே, நம்மளுக்கு சைடுல பார்த்து பழக்கம் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இப்போ ரெஸ்பான்ஸ் வந்து ஜஸ்ட் அது ஒரு ஸ்ட்ரிங்கு தான் எடுத்துட்டு வரும். ஏன்னா இந்த கேஸ்ல இப்போ நீங்க டெலீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேபிளே வந்து இதாகும். இது ஒரு பாஸ்வேர்டு டெலீட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா புது டேபிள் வந்து ஜென்ரேட் பண்ணி தருவோம். அந்த டேபிள் வந்து அங்கே இன்சர்ட் ஆயிரும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே ஓகே, ஸோ இதுதான் மெயின் பேஜ். இதான் உங்களோட பாத்து, இது நீங்க இன்புட்டா கொடுத்துருவீங்க. ஆன் டாப் ஆஃப் தட் அதுல என்ன இருக்கோ நம்ம அது வந்து அந்த பாசேஜ்ல இருந்து கெட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஆமா. ஸோ இது வந்து எப்படின்னா, நீங்க டேபிள் போட்டிருக்கீங்க, பிளஸ் வந்து நான் எந்த ஃப்ரேம் ஒர்க்கும் யூஸ் பண்ணல. ஸோ அப்படின்றப்ப இந்த பர்டிகுலர் ஃபோல்டர்ல இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து நம்ம மாத்துறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் இது வந்து என்னன்னா லைட்டா காம்ப்ளிகேட்டடா இருக்கும். மேபி நீங்க ரியாக்ட் அந்த சைட்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இங்க வந்தீங்க அப்படின்னா இது லைட்டா கொஞ்சம் ட்விஸ்டா இருக்கும். எப்படின்னா
ஸோ இந்த இது வந்து எப்படி இருக்கும்னா எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு யூனிக் ஐடி வந்து வச்சிருப்பேன் அந்த டேபிள்ல. ஸோ இப்போ இந்த ஐ பட்டன் அமுக்குறப்ப என்ன ஆகும்னா அந்த யூனிக் ஐடி வந்து அங்கே போகும் சர்வருக்கு. புரியுது. அந்த யூனிக் ஐடி போயிட்டு இந்த யூனிக் ஐடியை தான் இந்த யூனிக் ஐடின்றப்ப இந்த ஃபோல்டரு இந்த ஃபைல் நேமை வந்து அந்த லொகேஷன் போயிட்டு அந்த ஃபைலை மட்டும் அதை டீக்ரிப்ட் பண்ணும். ஓகே ஓகே ஃபைன். இதான் ஐடிங்கிறீங்க? ஆமா ஆமா, டீடைல் ஐடி, ஃபைல் ஐடி. ஃபைன் ஃபைன். இதை நம்ம வந்து என்னன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்பே அந்த ஐடி வந்து இதுல போட்டு விட்டுருவோம். ஸோ அந்த HTML-ஓட டேக்ல விழுந்துரும். ஸோ இதை ஐடெட் பண்ணி அந்த இதை பப்ளிக் பண்ணிடுறீங்களே. ஓகே ஃபைன். ஆமா. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த காப்பி கிளிக் பண்றப்பையும் அந்த யூனிக் ஐடி வச்சு தான் நம்ம வந்து அந்த எலமெண்ட்டையும் ஃபெட்ச் பண்ணுவோம். கரெக்ட் கரெக்ட். சரி, ஏன்னா ஆக்சுவலாக இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 எலிமெண்ட்டுக்கு நீங்கள் ஒரே ஐடி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணீங்கன்னா இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆயிரும் HTML-ல. ஸோ அதுக்காக யூனிக்காக கொடுக்கறது தான் பெட்டர். இல்லாட்டினா 2.5 ஆயிரும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் 2.5 ஆயிரும். நம்ம அங்கே எங்கே விடுவோம், கீழே மூவ் ஆகும். ஆமா, மேபி இது ரியாக்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாம் டேபிள் அந்த மாதிரி விஷயத்துல. எல்லாம் ஜஸ்ட் எலிமெண்ட் தான் இல்லையா? சோ எந்த எலிமெண்டா இருந்தாலுமே நம்ம ஒரு யூனிக்கான ஐடியா தான் கொடுத்தாகணும். இப்போ நீங்க ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி. ஏன்னா இந்த இடம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ஸோ இந்த இடத்துல ஏன்னா நான் வந்து UI ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி. ஸோ அப்படின்றப்ப டக்குன்னு அந்த ஸ்ட்ரைக் வரல. ஓ யூனிக் இருக்கணும். ஏன்னா முன்னாடி நீங்க சொன்ன அந்த எல்லா இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே இப்படிதான் போய் ஆகணும் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன நினைச்சிட்டேன்னா எல்லாத்துக்கும் ஒரு UUID போட்டுடலான்னு பார்த்தேன். UUIDனா இவ்வளவு பெருசா இருக்குங்கடா அப்படின்ட்டு. அப்புறம் அது நம்ம திருப்பி ரீஜெனரேட் பண்ண முடியாது. நம்ம தான் ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, சோ அது இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன் கொண்டு வரும்னு சொல்லிட்டு வெளியே போயிடுச்சு. ஓகே நைஸ். ஓகே ஸோ நீங்க ஒரு இது காமிக்க முடியுங்களா? நீங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு பாசேஜ்ல நான் நார்மலா எப்படி நடக்கும் அண்ட் தென் இப்போ நம்ம டூல் வழியா பார்த்தோம். பட் இதுல பேக் எண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க டெர்மினல்ல ரன் பண்ணி காமிக்க முடியுங்களா பாசேஜ் யூஸ் பண்ணி? ஓகே ஓகே, நானே எனக்கே மறந்துருக்கும் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுல வந்து என்னன்னா ஒரு setup.shன்னு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு 2 வாரம் விட்டேன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால என்னன்னா ஸோ இதுல என்னென்ன நான் வந்து பண்ணேன் அப்படின்றத போட்டு வச்சிருப்பேன். நான் லைட்டா உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். இதுல பேசிக்கலி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பாசேஜ்ன்ற ஒரு இது ரெப்போல இருந்து நம்ம க்ளோன் பண்ணிட்டு அங்க இருக்கிற பாசேஜ் ஃபைலை வச்சுதான் நம்ம வந்து இது பண்ணோம். ஒரு ஜிட் க்ளோன் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது அந்த ஃபோர்க்கானது. ஸோ இதுல போயிட்டு சோர்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இது வந்து ஜஸ்ட் 600 லைன்ஸ் தான் இருக்கும். பட் ஆனா நிறைய நடுவில் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன ஃபைல் தான். அதுதான் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நான் பாசேஜ் ஏற்றி வச்சிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். ஒன் செகண்ட் பார்க்கலாம். ஓகே ஏற்றி வச்சிருக்கோம். என்னோட இதில் இருக்கு. ஸோ இப்போ இதுதான் பாசேஜ். ஸோ பாசேஜ் நீங்க கமெண்ட் போட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்னென்ன பாஸ்வேர்ட்ஸ் வந்து உங்களோட இதில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றது வரும். ஸோ இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு டெர்மினல் கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நான் இன்னொரு ஸோ இப்போ நீங்கள் அந்த பாசேஜ்ன்ற இந்த ஃபோல்டருக்குள்ள தான் எல்லா டேட்டாவையும் இது வந்து ஸ்டோர் பண்ணும்.
லைட்டா ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடென்டிட்டி ஸ்டோரு. ஸோ இப்போ அந்த ஐடென்டிட்டிஸ்குள்ள போனீங்கன்னா தான், ஸோ இதுதான் உங்களோட ஏஜோட ஏஜ் கிரியேட் பண்ண கீ. ஸோ இது வந்து பப்ளிக் கீ, இது வந்து பிரைவேட் கீ. ஓகே. இது வந்து கரெக்டா அந்த ஹேக்கத்தான் அப்ப கிரியேட் பண்ணது 22 போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டோருக்குள்ள தான் இது எல்லாமே ஸ்டோர் ஆகும். அந்த பார்ட்ஸ் எல்லாமே இதை நம்ம கொடுக்குற பார்ட்ஸ். ஆமா, அந்த பாஸ்வேர்டு எல்லாமே. எக்ஸான்னு சொல்லிட்டு ஒரு ரஸ்ட் கமாண்ட் இருக்கு. ஸோ அதை போட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பர்சனலுக்குள்ள டெமோ வச்சிருக்கேன். டெமோக்குள்ள இத்தனை பாஸ்வேர்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பர்சனலுக்குள்ளேயே ஒரு இது இருக்கு, டெஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே .age முடியும். இது எப்படி இருக்கும்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தான் என்கிரிப்ட் ஆகிருக்கும் ஓகே டேட்டா எல்லாமே. இப்போ பாசேஜ் அப்படின்னு போட்டு நம்ம ஹெல்ப் கேட்டோம்னா என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் இதுல பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இதுலயே எனக்கு தெரிஞ்ச ஜிட்டுக்கும் நீங்க கேட்டீங்களா, ஜிட்டு வந்து இந்த இருக்கு பாருங்க, பாசேஜ் ஜிட்டு. பட் வந்து இது இம்ப்ளிமெண்டேஷன் உள்ள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செல் ஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுக்குள்ள என்ன கிட்டே போட்டு அப்படி போட்டு விட்டுருக்காங்களா? அவ்வளவுதான் இருக்கும். கிட்டு போட்டு நீங்க கொடுக்குற கமெண்ட் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஜிட்டுக்கு பாஸ் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. நான் பாஸ் யூஸ் அதனால பண்ணும்போது இது வந்து நான் அவருக்கு இது யூஸ் மேட்டரே இல்ல. பண்ணுவேன். நான் அதுல போட்டுட்டு நான் கிட்ல போட்டுட்டு நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அதில் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் டக்குன்னு ஏதாச்சும் தெரியாமல் டெலீட் பண்ணிட்டாலோ, இல்லாட்டினா ஒரு நேற்று ஒரு பாஸ்வேர்டு வச்சிருந்தேன், அது என்னன்னு தெரியணும் அப்படின்னாலும் நான் திருப்பி நான் போய் ரிவர்ட் பண்ணி நான் போய் பார்த்துக்கலாம். எனக்கு அதுதான் ரொம்ப சூப்பரான விஷயம் எனக்கு இந்த பாஸ்ல. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வெர்ஷனிங் வந்து ஈஸியாவே கிடைச்சிரும். ஸோ அது வந்து என்னன்னா காம்ப்ளிகேட்டடான இது கிடையாது. ஸோ பாசேஜ் இது கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட பாஸ்வேர்டு வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. இதுல ஹைஃபன் சி எல்லாம் போட்டா அந்த கிளிப் போர்ட்ல காப்பி வர மாதிரிலாம் இருக்குங்களா? அது அப்படியே கொடுங்க பாசேஜ் ஹைஃபன். மேக்ஸிமம் அது நான் பண்ணது இல்ல. ஆகுது. ஓகே. அதான் பாஸ்ல இருக்குது அப்படியே இன்ஹெரிட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. மேபி நம்ம அந்த கோடு வேணா பார்க்கலாம். இதுல கோடு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். பாசேஜ் இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல செட் கிட் வந்து ஜஸ்ட் கிட் டைரக்ட்லி செட் பண்ணும். ஓகே ஓகே. செட் பண்ணிட்டு கிட் கமிட் பேசிக் இதுதான் இருக்கு. இது வந்து இதுக்காக ஒரு பாஸ்வேர்டு ஆட் பண்றப்ப அது ஜிட் ஆட் பண்ணி கமிட் பண்றதுக்காக தனித்தனியாக இருக்கும். இந்த இருக்கு. ஆமா, கிளிப்பு வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த கிளிப்போர்டு காப்பி பண்றது. நான் இப்போ வேலாண்ட் யூஸ் பண்றதுனால அவன் வந்து வேலாண்டோட இது வந்து யூஸ் பண்ணணும். ஏதாச்சும் யூஸ் பண்ணிருப்பான். எக்ஸ் கிளிப் வந்து இவனுக்கு, இது வந்து எக்ஸ்க்கு. நீங்க எக்ஸ் சர்வர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இருக்கு வேலாண்டு WL காப்பி WL பேஸ்ட். இது பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நேரம் அது வரும், ஒரு சில நேரம் இருக்காது. ஸோ என்னோடதுல வந்து WL காப்பி இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிறதுனால ஒர்க் ஆகுது. அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்க அந்த ரெக்வயர்ட் கமாண்ட் வந்து இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அந்த இது வந்து ஒர்க் ஆகும். அப்புறம் கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணுங்க. கியூஆர் கோட் அது எஃப்இ அப்புறம் ஜிஎம் டிஸ்பிளே 3 வச்சிருக்கான். மேபி நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஏதோ ஒரு டைம் வந்து செக் பண்ணேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த கியூஆர் கோடு. கியூஆர் கோடு அது ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்ல வச்சிருக்கான்னு தெரியல. கியூஆர் கோடு எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஆமா, எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற மாதிரி. ஆனா இதுல பாத்திருக்கேன், பாஸ்ல பாத்திருக்கேன். இல்லைன்னா நம்ம எழுதிக்கலாம், ஏதோ ஒரு இதுவே இல்லை. இந்த கியூஆர் கோடு வந்து எங்க யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா கூட தெரியும். ஸோ இது யூஸே பண்ணல. ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம ஒரு புல் ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம், இல்லை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே.
ஓகே. நைஸ், நைஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த ரீஎன்கிரிப்ட்லாம் மூவ் பண்றப்ப திருப்பி ரீஎன்கிரிப்ட் அந்த மாதிரி வரும். இது ஷோ பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இன்செர்ட் பண்றது, எடிட், ஜெனரேஷன். இது வந்து நம்ம பாஸ்வேர்டும் ஜெனரேட் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா. அது இன்னொரு பெனிஃபிட். இப்போ நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏடபிள்யூஎஸ்க்கு ஏதாச்சும் கிளவுட் நான் ஜென்ரேட் பண்ணணும்னா பாஸ்வேர்ட் ஜென்ரேட் நான் அந்த பார்த்து கொடுத்தேன்னா எனக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருவானுங்க. நம்ம லென்த்தும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் பாருங்க. கிட்டுக்கு ஆமா, லென்த் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஜிட்டுக்கு இருக்கு. ஸோ இனிட் மட்டும் பண்ணணும்னா அவன் வந்து எடுத்து பண்றான். ஸோ அந்த இது எல்லாத்தையும் அப்படி இனிட் எதுவும் தேவையில்லை அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு கஸ்டம் ஜிட் கமாண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து என்னன்னா அந்த இன்னர் ஜிட் டைரக்டரி மட்டும் எடுத்துட்டு ஸோ ஜிட்டு வந்து இந்த டைரக்டரியில பண்ணு, நீங்க கொடுக்குற கமாண்ட் வந்து இங்க அப்பண்ட் ஆயிரும். அவ்வளவுதான். ஓகே ஓகே. இந்த ஒரு கமாண்ட் தான். அவ்வளவுதாங்க. இங்க வந்து இது ஹெல்ப்புக்கு என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்குன்ட்டா. ஓகே. அவ்வளவுதான். ஸோ இந்த கமாண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கால் பண்ணோம் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் மாத்தணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு நம்ம மாத்திக்கணும். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ நீங்க பண்ணீங்க இல்லையா? ஸோ இதுல நீங்க பண்ண சொல்ல உங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு டஃப்பா இருந்த ஒரு ஐட்டம் என்னது? இப்போ நீங்க ஒரு wrapper ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த wrapperல ஒரு டஃப்பா இந்த இது கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு, இதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில, இல்லாட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கீஸ் இருக்கு, இந்த கீஸை நான் எப்படி திருப்பி நான் இது பண்ண போறேன். ஸோ இப்போ நான் வேற ஏதாச்சும் இப்போ ஆல்ரெடி நான் வேற பாஸ்வேர்ட் மேனேஜர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அதுலேருந்து நான் இப்போ இதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன்னா ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த wrapper டெவலப் பண்ணும்போது நீங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் என்னது? ஆர் லைக் எனக்கு வந்து யூஐல தான் நிறைய மாட்டினேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ரொம்ப நாள் டச் விட்டுருச்சு யூஐ. ஸோ அதுல தான் நிறைய அடி வாங்கினேன். பேக் எண்டு வந்து நான் ஸோ கான்ஸ்டன்டா நான் வந்து நம்ம டச்சில் இருக்கோம். பிளஸ் வந்து கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம லினக்ஸ் யூஸ் பண்றோன்றனால அந்த இது இருக்குல்ல, டச் இருந்துகிட்டே இருக்கனால அந்த சைடு எனக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் வரல. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அது கொண்டு வரப்பதான் நிறைய இது பண்ணேன். டெம்ப்ளேட்ஸ்ல அடி வாங்குச்சு நிறையா. அதே மாதிரி அந்த யூனிக் ஐடி, ஸோ அது ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன் அதுக்கு. ஸோ மித்தபடி யூஐ கிரியேட் பண்றதுக்கு தான் நான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணே தவிர பேக் எண்ட் வந்து ப்ரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 hour to 2 hour தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் பேக் எண்ட் சைடு. அந்த சைடு தான் மீதி ஃபுல்லா. ஓகே. நீங்க பைரண்டிக்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் நல்லா தான் இருந்துச்சு நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்ணீங்கிறது. அண்ட் தென் அந்த ஏபிஎஸ் கால் பண்றதா இருக்கட்டும், இப்போ இது வந்து கைண்ட் ஆஃப் எப்படி இருக்கும்னா ஹேட்டியோஸ் மாதிரி எனக்கு லைட்டா ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்க பேஸ்லயே நீங்க கொடுத்துருவீங்க, பேஸ்லயே நீங்க வந்து அடுத்தது என்ன நடக்கணும்னு அங்கேயே கொடுத்துருவீங்க. யூ ஒன்ட் பி காலிங் சம்திங்ல. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ the reason for using HTMX வந்து என்னன்னா ரெண்டு விஷயம். முதல் விஷயம் வந்து என்னன்னா ரியாக்ட் யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல நான் Vue.js அந்த மாதிரி இருக்க இப்ப ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். பட் நான் ஏன் வந்து அது சூஸ் பண்ணல அப்படின்னா, ஸோ நான் வந்து இனிஷியலா நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருப்பேன்னா, இது வந்து என்னன்னா ஃபார் பர்சனல் யூஸ், ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள யூஸ் பண்ணலாம் அப்படின்றப்ப ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து எனக்கு கம்மியா இருக்கணும்னு பார்த்தேன். ஸோ இந்த நீங்க ரியாக்ட் அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா என்டர்பிரைஸ்க்கு அது ஓகே. ஸோ பட் வந்து அஸ் ஃபார் பர்சனல் வந்து என்னன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ரொம்ப ரேப்பிடா வந்து அட்வான்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு அவன் வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க, ரியாக்டிவிட்டின்னு யூஸ் பண்ணுவான். ரியாக்டிவிட்டியில ஒரு விஷயம் வச்சிருப்பான். இப்ப பாத்தீங்கன்னா சிக்னல்னு சொல்லி மாறிட்டான், நாங்க விர்ச்சுவல் டாமே தூக்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வரும். என்னன்னா அது ஆமா மைக்ரேஷன் பிரச்சனை வரும். ஸோ என்னன்னா ஏற்கனவே யூஐ டெவலப் பண்றது கஷ்டம், பட் இப்ப ஏஐ இருக்கனால ஈஸின்னு வச்சுக்கோங்க. பட் அது மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அடுத்து என்பிஎம் இன்ஸ்டாலும் போடுவீங்க, எதுவும் வேலை செய்யாது ஒரு வருஷம் கழிச்சு. அப்படின்றப்ப எனக்கு ஆமா. ஸோ அப்படின்றப்ப எனக்கு ஒரு சம்திங் தட் இஸ் ரிலேபிள். அதனால என்னோட இதுல பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டே இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாமே சர்வர் சைடு ரன்னர். ஸோ HTMX மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ HTMX யூஸ் பண்ணதுக்கான இன்னும் அடுத்த ரெண்டாவது ரீசன் வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஒரு டேட்டா இருக்கு பேக் எண்ட்ல. ஸோ அந்த டேட்டா எடுத்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து நான் காட்டணும். ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ அப்படின்றப்ப நம்ம இப்போ மேக்ஸிமம் ட்ரெடிஷனலா என்ன பண்ணுவோம்னா ஜேசான் கொடுப்போம், இல்லை XML கொடுப்பாங்க முன்னாடி. ஸோ இப்போ ஜேசான் வந்து ஒரு இது வந்து கொடுத்தோடனே அந்த ஜேசானை வந்து நான் திருப்பி படிச்சு அதை HTML மாத்தி காட்டணும்.
ஓகே. எதுக்கு வந்து 2 ப்ராசஸ்? நான் வந்து HTML-ஆவே குடுக்குறேன். நீ அந்த இடத்துல வச்சிரு. முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான் வேலை அப்படின்னு. சோ இது ரொம்ப சிம்பிள். சோ உங்களுக்கு ஒர்க் லோடும் குறையும். அதே மாதிரி என்ன விஷயம் நடக்குதுன்றத ஈஸியாவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ அதனால நீங்க தான் இது. Django யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அவன் பை டிஃபால்ட்டாவே டெம்ப்ளேட்ஸ் அவன் இந்த மாதிரி தான் பண்ணுவான். ஸோ நீங்க நார்மலா அது HTMX வராது. பட் ஆனா நீங்க அவன் டெம்ப்ளேட்ஸ் ஒன்று கொடுப்பான். ஓகே. ஸோ பேக்கெண்ட்லேருந்து நீங்க டேட்டா அமைச்சுக்கலாம். அதுலேருந்து ரெண்டர் பண்ணி அதை காமிச்சு விட்ரும். ஸோ அப்படியே தான் உங்களுக்கு லிங்க் ஆகும். அதுக்கப்புறமா தான் ஓகே. டிஆர்எஃப்னு ஒன்று கொண்டு வந்தான். அதுக்கப்புறமா தான் ரெஸ்ட் ஏபி நான் ஜாங்கை வந்து ரெஸ்ட் ஏபிஐ மட்டும் தான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஸோ கைண்ட் ஆஃப் எனக்கு நான் HTMX பத்தி யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு இது ஆல்ரெடி நம்ம ஜாங்கோவில் பார்த்துருக்கோமே, ஏன் தனியாக கொண்டு வராங்கன்ற ஸோ மாதிரி. HTMX-ல நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஐடிக்குள்ள இருக்க டேட்டாவை வந்து இன்னர் டெக்ஸ்ட்டை மாத்து, இல்ல மொத்த இதையும் மாத்திடுன்ற மாதிரி பண்ணலாம். ஓகே. ஸோ அதுதான் நான் HTMX-ல அதிகமா யூஸ் பண்றது. எனக்கு வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா HTMX-ல அதுல வந்து போல்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். போலிங் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஒரு எலமெண்ட் வச்சிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் வெப்சைட் வந்து பண்றேன்னு வச்சுக்கோங்க. IPL சீசன் வேற. ஸோ இப்போ வந்து என்னன்னா எனக்கு வந்து சிம்பிளா ஒன்று பண்ணணும் அப்படின்னா எவ்ரி 5 செகண்ட்ஸ் வந்து என்ன பண்ணா இந்த பர்டிகுலர் எலமெண்ட்ல இருக்க ஒரு ஏபிஐ ஹிட் பண்ண வர டேட்டா வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணிடுன்ற மாதிரி வச்சிடலாம். ஒரு லைன் கோட். புரியுது. ஐ மீன் ஒரே ஒரு கரெக்ட். இதுல. நீங்க ஒரே இதுல நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஸோ ஃபார் எவ்ரி 5 செகண்ட்ஸ் ஆர் சம் செகண்ட்ஸ் நீங்க ஒரு அவ்வளவுதான். கெட் மாதிரி காமிச்சிட்டு அது என்ன டேட்டா வருதோ வாங்கிக்கலாம். கரெக்ட். லாங் போலிங் மாதிரி இல்லையா? லாங் போலிங்ல ஷார்ட் போலிங் மாதிரி. ஸோ ஆமா. அது உங்களோட தான். ஸோ நீங்க கம்மியா கொடுத்தீங்கன்னா ஷார்ட், பெருசா கொடுத்தீங்கன்னா லாங். இல்ல லாங் போலிங்னாக்கா நீங்க சர்வர் சைடுல இருந்து நீங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும் டைம். ஷார்ட் போலிங்னாக்கா ஓகே. நீங்க ஃப்ரண்ட்ல இருந்து டைம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே. ஓகே. இப்போ ஓகே. லாங் போலிங்னா என்ன நடக்கும்னாக்கா இங்கேருந்து ரெக்வஸ்ட் அனுப்புவீங்க. சர்வர் வந்து ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணும். டேட்டா இருந்துச்சுன்னா அனுப்பிச்சிடும். இல்லாட்டினா ஒரு 10 செகண்ட் நீங்க ஓகே. செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறமா இப்போ ரெஸ்பான்ஸ் வரும். ரெஸ்பான்ஸ் வந்த வேகத்துல அடுத்த ரெக்வஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் அனுப்பிச்சிடும். ஸோ அது வந்து லாங் போலிங் சர்வர் சைடுல. ஷார்ட் போலிங்னா நீங்க உங்க சர்வர் சைடுல இருந்து ஐ மீன் சாரி ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நீங்க வெயிட் எவ்ரி பண்ணுவீங்க. செகண்ட் வந்து நம்ம இது பண்ணுவோம். நீங்க இருக்கா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி மட்டும் அனுப்புவீங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகே. 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 ஓகே ஃபைன். ஸோ யா நம்ம இப்போ லாஸ்ட் செஷனுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இது வந்து இன்னொருத்தங்க கொடுக்க போறீங்க. ஸோ நீங்கள் அவங்க இதில் ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலான்ட்டு நீங்கள் விருப்பப்படுவீங்க? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படின்னா லிட்டில் பிட் நான் வந்து என்னன்னா கொஞ்சம் என்னன்னா ஃபுல்லா ஃப்ரேம் ஒர்க்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், பியூர் வெண்ணிலா சிஎஸ்எஸ்லேயே போயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து தப்புன்னு எனக்கு தோணுச்சு. ஒன்ஸ் ஹேக்கத்தான் முடிஞ்சோடனே நான் வந்து அட்லீஸ்ட் டெய்ல் விண்டாச்சும் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்றதான் மேபி அந்த ஹேக்கத்தான் எண்டில் எனக்கு கிடைச்ச ஒரு லெசன் நினைக்கிறேன். மேபி இது வந்து என்ன இதுனா ஃபன்னான விஷயம்னா ஹேக்கத்தான் ஸ்டார்டிங்ல அரவிந்த் வந்து சொல்லியிருப்பாரு, நீங்க டெய்ல் விண்ட் யூஸ் பண்ணுங்க, ரியாக்ட் யூஸ் பண்ணுங்க, அப்பதான் வந்து வேமா பண்ண முடியும்ட்டு. நான் வந்து அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன், ப்ரோ எதுக்கு ப்ரோ அப்படின்ட்டு. சரி சரி முடியட்டும் பாப்பா அப்படின்ற மாதிரி. சரி அவர் எதுவும் சொல்லலை. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து நான் லிங்க்டின்ல எழுதுறப்பே நான் வந்து போட்டிருந்தேன், அந்த மாதிரி நானே டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணியிருக்கணும், ஸோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அது யூஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நான் பெட்டரான யூஐ வந்து கொண்டு வந்திருக்கலாம், இன்னும் நல்ல மினிமம் வயபிள் ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது ஒன்று. ஸோ அந்த விஷயம் வந்து அடுத்து நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ டெய்ல்விண்ட்ல மாற்றணும் அப்படின்ட்டு. ஏன்னா அதுலேயே நிறைய விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டெய்ல்விண்ட். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தது. ஸோ ஒன்ஸ் நான் அது பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதுவுமே எல்லாமே வந்து HTML உள்ள கொண்டு வந்துருன்றனால எனக்கு இன்னும் அது பெட்டர். ஏன்னா எல்லாமே நான் HTML தானே பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்றப்ப சம்திங் தட்ஸ் எல்லாமே இதாயிரும். பேக் எண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் யூசருக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து பேசுறப்ப இந்த ப்ராஜெக்ட் பேசுறப்ப நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. ஸோ அப்படின்றப்ப நிறைய ஸ்டோர்ஸ் வந்து வேணும். அது வந்து பாசேஜ்ல சப்போர்ட் இருக்கு. என்னன்னா இப்ப அயனாருக்கு ஒரு ஸ்டோரு, உங்களுக்கு ஜாஃபருக்கு ஒரு ஸ்டோருன்ற மாதிரி இருக்கும். உங்களோட பாஸ்வேர்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கும், என்னோட பாஸ்வேர்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்கும். இப்ப ரொம்ப காமனான கேசஸ் வந்து என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க AWS யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ AWS யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நான் வந்து கேட்கிறேன், நான் ஒரு AWS இது வந்து செக் பண்ணணும், உங்களோட கிரெடென்ஷியல் ஷேர் பண்ணுங்கன்றேன். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எடுத்து நீங்க ஷேர் பண்ணுவீங்க. நிறைய பாஸ்வேர்ட் மேனேஜர்ல வந்து இதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், இந்த யூசருக்கு ஷேர் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ நான் பாசேஜ்ல பார்த்த இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நம்மளோட 2 கீயை வச்சு ஒரு ஃபைலை வந்து நான் இது கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இன்புட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க.
அது வந்து என்ன ஆயிரும்னா 2 கீயை வச்சும் அது என்கிரிப்ட் பண்ணிரும். 2 பேராலையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படின்றப்ப அந்த ஷேரிங் கான்செப்டும் ஈஸியா வந்து பண்ண முடியும். இந்த விஷயம் வந்து என்னால பண்ண முடியல அந்த டயத்துக்குள்ள. இது நான் பண்ணியிருந்தேன்னா என்கிரிப்ட் எனக்கு பண்ண தெரிஞ்ச ஒரு நல்ல இதை நான் ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். கொடுப்பேன், நீங்க அதை டிகிரிப்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. நம்மளோட 2 பேரோட கீயை வச்சு என்கிரிப்ட் ஆகும். நான் ஷேர் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா உங்களோட கீ வச்சு டீக்ரிப்ட் ஆயிரும் ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்றோம் அப்படின்னா ஓகே. நான் அந்த ஷேர் பண்றோட மெம்பர்ஸ், ஓனர்ஸ் இந்த இதை வச்சு அதை என்கிரிப்ட் பண்ணிரும். ஸோ ஒன்ஸ் என்கிரிப்ட் பண்ணி முடிச்சோடனே ஸோ எந்தெந்த கீ எல்லாம் வச்சு நம்ம என்கிரிப்ட் பண்ணோமோ அந்த கீயை வச்சுலாம் நம்ம டீக்ரிப்ட் பண்ணிக்கலாம், பிரைவேட் கீ வச்சுலாம். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். நான் இதுலயே பார்த்துருக்கேன், அது பாஸ்ல வந்து ஒண்ணு. ரெசிபியன்ஸ் ஆட் பண்ணிட்டு நான் மல்டிபிள் ரெசிபியன்ஸ் ஆட் பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா அதே திருப்பி இதுதான் அகைன் இங்கேயும். ஆனா இதுல ஐடென்டிட்டிஸ்னு சொல்லுவாங்களா? இங்க வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஆமா, இங்க ஐடென்டிட்டிஸ். ஐடென்டிட்டிஸ். ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே. ஸோ யா ஃபைன். இது ஒண்ணு. மேபி நான் 3வது இன்னொரு விஷயம் சொல்றேன். மேபி இது இன்னும் கிரேசியா இருக்கும் பாசேஜ்ல. ஒரு CLI டூல வச்சு என்னடா பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்க SSH பிரைவேட் கீ பப்ளிக் கீ வச்சு கூட என்கிரிப்ட் டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஓகே. ஏஜ்ல. ஓ ஓகே. ஸோ அதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் பேரு எனக்கு தெரிஞ்ச யுபிகி மாதிரி அது மாதிரி நம்ம ஒன்று யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஞாபகம் வரல அந்த பேரு. ஸோ அந்த இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா STM32 சிப் ஏதோ யூஸ் பண்ணி நம்ம வந்து SSH கீயை வந்து அதுல ஃபிளாஷ் பண்ணிடலாம். ஃபிளாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ட்வேர் கீயா மாறிடும். நம்ம அந்த ஹார்ட்வேர் கீயை வச்சு அதை வச்சே நம்ம என்கிரிப்ட் டீக்ரிப்ட் பண்ணிக்கலாம். நீங்க பாஸ்வேர்டே ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு 2 கீ வச்சுக்கோங்க. ஒன்னு உங்க வீட்டுல வச்சுக்கோங்க, இன்னொரு கீ நீங்க பக்கத்துலயே வச்சுட்டு ஸோ நீங்க வந்து எப்பப்பெல்லாம் தேவையோ அந்த கீயை போட்டீங்கன்னா டீக்ரிப்ட் ஆகும், இல்லைன்னா டீக்ரிப்ட் ஆகும். நைஸ் நைஸ் நைஸ். பட் இந்த விஷயம்லாம் மேபி பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஃபைன் ஃபைன். ஸோ யா ஃபைன். எனி லாஸ்ட் வேர்ட்ஸ்? ஸோ வந்து ஒரே ஒரு இது என்னன்னா நான் வந்து என்னன்னா நிறைய பேர் ஹேக்கத்தான்றப்ப நிறைய டீம் மெம்பர்ஸ் வருவாங்க, நான் சேர்ந்து பண்ணலான்ற மாதிரி தான் பிளானு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேரால வர முடியல. ஸோ நான் ஒரு 1.5 days வந்து சோலோவா தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பைத்தான் ஃபர்ஸ்ட் டைம், ஸோ HTMX ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் ஒரு 1.5 days கழிச்சு இன்னொருத்தவர் வந்து ஜாயின் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. மேபி இனிஷியலா அதுதான் பிளான் அப்படின்னா நான் வந்து மேபி க்ளோஷர் எடுத்திருப்பேன். ஏன்னா ஜாவா எனக்கு வந்து ஓரளவு ஃபெமிலியர். பிளஸ் வந்து க்ளோஷரோட அந்த ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். ஸோ அதில் கிரியேட் பண்றது டூல்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு மேபி அந்த இது மட்டும் எனக்கு வந்து என்னன்னா முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா திஸ் ஓன்ட் பி எ பைத்தான் ப்ராஜெக்ட். என்ன ஒரு வன்மம். ஓகே ஃபைன். ஸோ ஓகே ஸோ ஆக்சுவலாக ஃபைன். ஸோ இப்போ நம்ம இந்த செஷன் எல்லாமே அந்த பாசேஜுங்கிற ஒரு டூல், CLI டூலுடைய ஒரு ரேப்பை நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்டேஜ், ஓகேங்களா? ஸோ ஆன் டாப் ஆஃப் தட் இப்போ கோயிங் ஆன் ஃபர்தர் லைக் தங்கம் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் டு கான்ட்ரிபியூட், ஸோ நீங்கள் டேரெக்டாக அவங்களே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாமே நான் இங்கே போகிறேன். அண்ட் தென் தங்கம் வந்து இன்னொரு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அதில் கோல்ட் அயன் டிங்கரேஜ் தானே? இல்லை, இப்போ உங்களுக்கு பேசுறது சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஓகே ஓகே மியூட் ஆயிடுச்சு. கோல்ட் அயன் டிங்கர்ஸ்ன்றதான் யூடியூப் சேனல் பேர். ஓகே. ஸோ நான் அந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ பீப்பிள் கேன் செக் இட் அவுட். ஸோ அண்ட் தென் இப்போ தங்கம் வந்து செல்ஃப் ஹாஸ்டிங் புக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்று எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயே நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் அதுலேயும் எழுதலாம். தங்கம் வந்து எப்படின்னா அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. ஹேக்கத்தான் நிறைய போறாரு. நீங்க சென்னையில இப்ப நீங்க என்ன மீட்டப் பாத்தீங்கன்னாலும் தங்க வந்து ஹாய்ன்னு பாரு. ஸோ கண்டிப்பா எல்லா போட்டோலயுமே தங்க இருப்பாரு. ஓகே. ஸோ நீங்க வந்து தங்கத்தை நீங்க எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு எங்கேயாச்சும் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சாட்டர்டே கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சென்னையில ஏதாச்சும் மீட்டப் இருக்கும். கண்டிப்பா நீங்க அங்க தங்கத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ யா. ஸோ தேங்க்ஸ் ஆல். தென் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம இன்னொரு டூலோட நம்ம சந்திக்கலாம். யா தேங்க்ஸ் ஆல். பை. பாய்.